Chennai Silks in mega summer sale. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். டிவிகே அரசாங்கம் அமைஞ்சு 3 நாள் ஆயிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இன்னைக்கு தான் உறுதியாயிருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட அஃபிஷியலாக இன்றைக்கி தான் அசம்பிளியில் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க. டிவிகேவோட கூட்டணிக்கு போகணும் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தொடர்ந்து முதலாவதும் கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியும் கூட்டணிக்கு வந்துருச்சு. ராகுல் காந்தியும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பார் போல இருக்குது. கேட்டுட்டு அந்த பதவியேற்பு விழாலையும் வந்திருந்தார். எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான். இது பாருங்க, நான் என்ன நினைத்தேனோ என்ன விரும்பினேனோ அது தலைமை செய்கிற போது மகிழ்ச்சி தானே வரும். அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இப்போது அந்த பெரும்பான்மையை நிரூபித்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்சி தொடருமா தொடராதா, பெரும்பான்மைக்கான அந்த நம்பர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிக்கலுக்குள்ளானத விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு. உங்களோட பொதுவான ஒன்று கேட்குறேன். உங்கள் ஊரில் 144 போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சார்? யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு அர்த்தம். வெளியே வரதில்ல, பேசக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அது மாதிரி அசம்பிளியே உங்களுக்கெல்லாம் 144 போட்டுச்சு. நம்பரை சொல்கிறீங்க? 144 தாங்க சொல்கிறேன் நான். அசம்பிளியில் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்த வாக்குகள் 144. இயற்கை அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த ஆட்சி இருக்குமா போகுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் 144 அசம்பிளியே போட்டுருச்சு. அதில் என்னென்னா ஒரு வகையில் திருப்தி தான். ஒரு நிலையற்ற தன்மையில் ஒரு அரசாங்கம் இருக்கிற போது அது அரசியல் மட்டுமல்ல, அந்த மாநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கும் பெரிய தேவையில்லாத குழப்பம் தானே. அது இல்லாமல் ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இது உருவாக்கி இருக்கு. அந்த வகையில் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை நாம் வாழ்த்துவோம். திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றதுதான் சார். பின் நாளைக்கு என்ன நடப்புன்னு யார் அறிவார்? அரசியலில் சொல்றதெல்லாம் என்னங்க, 60 வருஷத்துல இதே பராப வருஷத்துல தான் அப்ப சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு 1 படி அரிசி, படிப்படியாக 3 படி அரிசின்னு. இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இன்றைக்கு இருக்கிறது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு 1 வருஷம் கழிச்சு நடக்கும், 2 வருஷம் என்ன கழிச்சுக்கும், அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. இல்லை, இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ நாங்கள் இன்னுக்குமே திமுக கூட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ செக் வைக்கிறாங்க தாவேகாவுக்கு அப்படிங்கிற பொருள் தானே. நீங்கள் செக்குன்னா என்ன, பேங்க்ல கொடுக்க செக்கை சொல்லிங்களா, வேற ஏதாவது சொல்லிங்களா? வேற செக், வேற செக். அதானே நீங்கள் என்ன உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்வது சொல்கிறாங்க. ஆதரவு தருவதற்கு அந்த அந்த கட்சிகளுடைய எண்ணத்தை, நல்லெண்ணத்தை புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சி கவிழ்ந்தால் திரும்பி ஒரு தேர்தல் வருவது இந்த தமிழகத்திற்கு நல்லதல்ல, மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் ஏற்படுத்தும். அதனால முதல்ல ஆட்சி அமையட்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் நேரடியாக ஆதரிக்கலைன்னாலும் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கூட ஆதரிக்கணும். அது அவருடைய பெருந்தன்மையும் நல்லெண்ணத்தையும் காட்டுது. அதே நேரம் இன்னொன்னையும் காட்டுது. ஒருவேளை இந்த ஆட்சி கவிழ்ந்து போய் தேர்தல் வந்தா நமக்கு இருக்கிற 2 சீட்டும் போயிருமே அப்படிங்கிற பயமும் இருக்கலாம். அதிமுகவும் ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் அதுக்கு அதிமுக பொதுச் செயலர் நான் சொல்றதை தாண்டி இவங்க எப்படி இந்த நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்துருச்சுங்க. வெளிப்படையாக தான் 25 பேர் ஆதரிச்சுட்டாங்களே. அப்புறம் இல்ல, அவங்க மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த 144 நீங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த 25 பேருக்கும் அசம்பிளி போகுதுன்னு வச்சுங்க, திரும்பி தேர்தல் வச்சா என்ன ஆகும்? அதானே சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்தா 25 இடத்துல இன்னும் அதிக ஓட்டுல ஜெயிப்பாங்க அவங்க. அது அவங்களுக்கு எடப்பாடிக்கும் தெரியும்ல. அதனால அந்த முடிவுக்கு வராம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்பாரு. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இதே நிலைப்பாட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் நீங்க என்னங்க பேசுங்க? இதே கம்யூனிஸ்டும் சிறுத்தைகளும் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக 14 கட்சி கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? அதனால அரசியல் இப்படி நீடிப்பார்களா நீடிக்க மாட்டார்கள். இன்றைய தேதியில் என்ன இருக்கு? எதிர்காலத்தில் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதுதான் சொல்லலாம். இப்படித்தான் போவார்கள், அப்படித்தான் போவார்கள் அப்படியெல்லாம் பேசுவது நாம் விவரம் தெரியாமல் பேசுவதாக போயிடும். அதனால அப்படி வேண்டாம். சத்தியமூர்த்தி பவனுக்கு முதலமைச்சர் அவர்கள் போனார். அங்கே ஜேன்னு கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காங்கிரஸ் கட்சியில்? இதை தாண்டிய கூட்டமெல்லாம் வந்திருக்கு. இல்லை, அண்மை காலத்தில் இல்லை, அதை தான் சொல்லணும். இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்கான்னா இதை விட பிரம்மாண்டமான கூட்டம்லாம் வந்திருக்கு. ஆனால் சமீப காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் வரல. அது மகிழ்ச்சியாக தான் இருக்கு. தலைவர்கள்லாம் போய் சந்திக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு மூத்த தலைவரா? நிச்சயமாக இது ஒரு நல்ல அணுகுமுறை. இது புதுசு இல்லைங்க.
அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. நீங்க இப்பதான் எதிர்க்கட்சி சுதந்திரம் அடைகிற போது தமிழ்நாட்டில் 2 கட்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர்னா காமராஜர் தான். 44 இருந்து 54 வரலும் அவர் தான். 40 இருந்து 54 வரலும் 14 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸில் மாநில தலைவராக இருந்த ஒரே ஒருத்தர் அவர் தான். அதே போல கம்யூனிஸ்ட்ல பெரிய மூத்த தலைவர் என்பது ஜீவானந்தம், பி ராமூர்த்தி, இந்த மாதிரி ஆட்கள். சட்டமன்றத்திற்குள்ள பெரிய வெட்டுக்குட்டுங்கிற அளவுக்கு சண்டை வரும். அவருடைய கருத்தை கொஞ்சம் கூட சமரசம் செஞ்சுக்காம, அவங்க கொள்கையை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. ஆனால் வெளியே வருகிற போது ஒரு நட்பு இருக்கும். அதுக்கு மிகச் சரியான உதாரணம்னாக்க ஜீவானந்தம் எதிர்க்கட்சி தலைவர், காமராஜர் ஆளுங்கட்சி முதலமைச்சர். அப்படி இருக்கிற போது ஜீவானந்தம் எங்கோ கன்னியாகுமரியில் பிறந்தவர், இங்க தாம்பரத்தில் எம்எல்ஏ வர்றார். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் போறார். போகும்போது ஊர் நெருங்குற போதே, என்னப்பா அவன் ஜீவாட்ட சொல்லிட்டீங்களா அதிகாரிட்ட கேட்கிறார். அது இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. ஊருக்குள்ள நுழையிற போது திடீர்னு ஒன்று வந்து, என்ன இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடமும் ஜீவா வீடும் பக்கமா தூரமான்றாரு. ஒரு 5 நிமிடம் போனா பார்த்துடலாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தெரு தான் கூட. அப்போ அவங்க வீட்டுக்கு கொடுப்பான்றார். ஒரு குடிசைக்கு முன்னால் போய் நிற்கிது வீடு. என்னப்பா ஜீவா வீட்டுக்கு போச்சோன்னா இதை குடிசைக்கிட்டு நிறுத்திங்க, இதாங்க அவர் வீடு. என்ன இதுல அவன் இருக்கான் அப்படின்றார். கீழே இறங்கி போனா அதுதான் நாட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இடுப்புல ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு அவர் நிற்கிறார். இவர் உள்ள வந்தானே, வா காமராஜ், முதலமைச்சர் விட்டுட்டு வா காமராஜ். அது சரிப்பா, நேரம் ஆகுத, என்ன இடுப்புல துண்டை கட்டிட்டு நிற்கிற என்று இவர் கேட்க, நிகழ்ச்சிக்கு போக வேணாமான். உடனே அவர், நீ முதல் மந்திரி மிரட்டினா நான் பயப்படலாம், நீ மிரட்டுறதுக்காக நான் துவச்சு போட்டிருக்க வேட்டி சட்டை பயப்படுமா? அது காஞ்சாதானே நான் கட்ட முடியும். அடப்பாவி, அப்பதான் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவருக்கு மாற்று சட்டை வேட்டி கூட இல்லை. உடனே அங்கேருந்து காரில் பக்கத்தில் ஒரு கதர் கடை இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே போய் ஒரு சட்டை வேட்டி வாங்கிட்டு சொல்லி அதை போட சொல்லி அழைச்சிக்கிட்டு மேடைக்கு போறாரு. மேடையில் ஏறுகிற போது, நீ முன்னால மேடையில் ஏறுன்னு சொல்றாரு முதலமைச்சர். ஏன்னு கேட்கிறார். நீ தானப்பா இந்த ஒரு எம்எல்ஏ, நான் இந்த தொகுதிக்கு தான் எம்எல்ஏ, நீ தமிழ்நாட்டுக்கே முதல் மந்திரி, நீ முன்னாலே ஏறுன்னு. கடைசியில் 2 பேரும் தோல்ல கை போட்டு மேலே போறாங்க. பேசுகிற போது அவருடைய கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான, அது அடுத்து ஒரு செய்தி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்பி இறக்கி விடுறதுக்காக ஜீவானந்தம் கொண்டு விடுறாரு. இறக்கி விடுற போது சொல்றாரு, ஏன்பா இந்த குடிசைக்கு மேல ஒரு ஓடு போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல கதையை கெடுத்த, இருக்கிற இடமே பெரம்போக்கு இடம், அதுல குடிசை போட்டு விட்டுருக்கானே அதே பெரிய விஷயம், இதுல ஓடு போட சொல்லி. அப்படியா, அது பெரம்போக்கு, அவன் சொந்த இடம் இல்லையான்றார். இல்லைன்னு. அப்ப நாளைக்கே அதுக்கு பட்டா போட்டு கொடுக்குறேங்கிறார். உடனே அவர் சொல்லார், ஜீவானந்தன் சிரிச்சுக்கிட்டு, இப்பதான் உன் கிரிமினல் புத்தி எனக்கு புரியுதுன்றாரு. என்னை சுத்தி இருக்கிற 200-300 பேருமே புறம்போக்கில் தான் இருக்காங்க, எனக்கு பட்டா போட்டு கொடுத்தா எல்லாரும் எனக்கு எதிரியாயிருவாங்க, அதனால பார்க்குறேன். இவர் எதுவுமே பேசல. 2 நாள்ல இங்கே சுற்றி இருக்கிற 200-300 பேருக்கும் அவ்வளோ பேருக்கும் பட்டா வருது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிரச்சனையை பார்க்கிற போது எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா என்பதை விட இவர்களுடைய கருத்தில் உறுதியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை, பொது பிரச்சனை என்ற போது எது நியாயமோ அதை செய்ய வேண்டும் என்று இருந்தாங்க. இது மனதில் வைத்துக் கொண்டாலே அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து, அண்ணன் தம்பியா இருந்தாலும் அந்த கட்சி, அண்ணன் செத்து விட்டான் தம்பி போனா கூட இந்த கட்சியை விட்டு நீக்கிற மாதிரிலாம் வந்துச்சா? அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த நேர்மையான அரசியலை நேசித்த எங்களை போன்றவருடைய மனம் ரொம்ப கலங்கி இருந்துச்சு. அதற்கு மாற்றாக புதிதாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிரிகளாக இருந்தாலும் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து அவரிடம் பேசுவது என்று போயிருக்கிறார்ல, மீண்டும் அந்த காலத்தில் அந்த நல்ல உன்னதமான அந்த காலத்திற்கு தமிழ்நாடு போக தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, ஆறுதல் வந்திருக்கு. அதான் நீங்க ஹிஸ்டாரி ரீதியா அந்த காலத்துல நடந்ததை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. கூடவே இப்போ இபிஎஸ் அவர்களை சந்திக்காது கூட ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. நேற்று திருமாவளவன் அவர்கள் இபிஎஸ் அவர்களையும் நீங்க சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது அதிமுக ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இனிமேல் இபிஎஸ் சந்திக்க முடியுமா? நிச்சயமா சந்திக்க கூடாது. நான் தான் எனக்கு கொஞ்சம் இப்போ என்னங்க சொன்னேன், ஜீவானந்தம் காமராஜரை பற்றி அசம்பிளியில் 2 பேரும் அடிச்சுக்காக தான் குறை, ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் தனியாக பார்க்கிற போது இதை விட ராமூர்த்திக்கு அவர் நடந்துக்கிட்டது இன்னும் வேடிக்கை. எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணுவார். பி ராமூர்த்தி சிறைக்கு போவாங்க, அவர் எம்பியா இருந்தார். அப்போ அவர் போகிற போது இவர் தான், இவன் தொல்லையா போச்சு, யாராவது வக்கீலை வச்சு இவர் தான் காமராஜரை வெளியெடுக்கிறது ஒரு முதலமைச்சரா. அப்படி இருக்கிற போது ஒரு முறை இவர் கைது பண்ணி உள்ள வச்சிடறாங்க. காமராஜர் சொல்ற, இவனுக்கு இதே வேலையா போச்சு, இந்த தடவை எடுக்க கூடாது அப்படி விட்டுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி டெல்லியில உடல்நிலை சரியில்லைன்னு செய்தி வருது. உடனே அதை கேட்டு துடிச்சு போன காமராஜ் வக்கீல் அனுப்பிச்சு ஜெயிலில் பி ராமூர்த்தியை பார்த்து,
யோ இந்த தடவையாவது எடுத்தா போய் மனைவியை பார்த்துக்குவியா அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரியா? சரிங்கிறார். அதுக்கு ஜாமீன் போட்டு எடுக்கிறாங்க. இங்கேருந்து டெல்லியில் போய் இறங்கினவர் உடல்நிலை சரியில்லாத மனைவியை பார்க்கல, நேரா பாராளுமன்றத்தில் போய் அன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையாக பேசுறாரு. அன்றைக்குன்னு லால்பூர் சாஸ்திரியுடைய மானிய கோரிக்கை. ஒன்னே லால்பூர் சாஸ்திரி இவர் வேணுண்டே தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜர் எனக்கு எதிராக பேசணுங்கிறதுக்காக ஜெயிலிருந்து வெளியே கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இல்லையா அவன் என்ன பண்ணி தொலைக்கிற சம்சார உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதுக்காக அனுப்பின வந்திருக்கு. கூப்பிட்டு நீ திருந்தவே மாட்டியாடா, ஒய்ஃபு வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லைன்னு தானே சிரமப்பட்டு வெளியே கூட்டு சொல்லி தானே அனுப்பிச்சேன். அது என்ன வேணாலும் போகட்டும், அதை நான் போய் நானா டாக்டர் போய் பார்க்க போறேன், ஆனால் பார்லிமெண்ட்ல போய் பேசுறது முக்கியம் இல்லை. இதை கடந்தும் அவருடைய நட்பு அப்படியே நீடிச்சு இல்லை. இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு நான் என்னை போன்றவர்கள் விரும்புகிறோம். அப்படி எங்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டதை போலவே முதலமைச்சர் செயல்படுவது ஆறுதலை தருகிறது, ஆனந்தத்தை தருகிறது. முதலமைச்சருடைய அறிவிப்புகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த 200 யூனிட் வந்து இலவசமாக கொடுக்குறோம், 500 யூனிட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய வீடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த போதைப் பொருள் தடுப்பு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி பெண்களுக்கான அந்த படையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அறிவிப்பு வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த அறிவிப்புகள்லாம் சரியானதாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மிக சரியான கேள்வின்னு இதை தான் எடுத்துங்க. இன்றைக்கு உடனடியாக அவர் சொன்ன பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு, அந்த ரெண்டுக்கும் சொன்னார் பாருங்க, கையெழுத்து போட்டு உத்தரவு போட்டாரு. முதல் கட்டமாக பள்ளி, கல்லூரிகள், கோயில், சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய 740க்கு மேற்பட்ட சாராய கடைகளை உடனே மூடினாங்க. இது ஒரு நல்ல துவக்கம். அதை போலவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் பகிரங்கமாக சொல்றார் அவர். என் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சேர்த்து நான் எச்சரிக்கிறேன், பொது இடங்களுக்கு மக்களுக்கு துன்பம் வருகிற வகையில் யாராவது காரியங்கள் செய்தால் கடும் நடவடிக்கை எடுப்பேன், அதில் நான் சமரசமே செய்து கொள்ள மாட்டேன், அதிலும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் நான் மிக உறுதியாக இருப்பேன்னு சொல்றார். அது ரைட். ஆனால் அடுத்து ஒன்று அவர் சொல்லலை, நீங்களும் கேட்கல, சட்டமன்றத்தில் பேசல, ஒரு எம்எல்ஏயும் பேசல. அதை நான் சொல்றேன். இவர் வந்துட்ட உடனே இவரை தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் உடனே பெருசாக செஞ்சிட முடியும் நான் நம்பல. சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும், ஒரு பழமொழி. அதை போல இவர் ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடி இருக்கிற போது அவர் வந்திருக்கிறார். அந்த பொருளாதார நெருக்கடி என்னன்னு கேட்டா 10.5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருகிற போது 5 ஆண்டுகளுக்கு முன்னால 4.5 லட்சம் கோடி. அவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 10.5 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி கடன். நான் கூட முன்னாலேயே சொல்லியிருக்கேன், 6 லட்சம் கோடி என்பது சாதாரணமானதல்ல. ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட்டை விட 2 மடங்குக்கு மேல இருக்குது. இவ்வளவு கடனை வாங்கி எதில் முதலீடு செய்தீர்கள்? அரசாங்கம் வெள்ளை அறிக்கை தரணும் சொன்னேன். ஆனா நம்ம சொல்றதை யாரும் கேட்கல. அவங்க பொழுதுபோக்கா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இதை சொன்ன உடனே தவிக்கிறது, துடிக்கிறது திமுக. நான் வெள்ளை அறிக்கை தரப்போகிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இந்த 10.5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டுவதே லட்சக்கணக்கான ரூபாய்கள் மாசம் கட்ட வேண்டியிருக்கும். இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிற போது ஏற்கனவே எதுக்கெல்லாம் வரி போடணுமோ அவ்வளவு போட்டாச்சு. இனிமேலும் புதிதாக இதை சமாளிப்பதற்கு, திட்டங்களை தொடர்வதற்கும், புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நிதி எங்கு இருக்கிறது என்று பார்க்கிற போது கஷ்டம். இதை சமாளிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே முதலமைச்சர் கொஞ்சம் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்டதை நாகரிகமான அணுகுமுறையாவே பார்க்கிறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில் பழைய திட்டங்கள்லாம் தொடரும் அப்படிங்கிறதுமே அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர் பழைய திட்டங்கள் எல்லாம் தொடரும் சொல்ல. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே தொடரும் சொல்லியிருக்காரு. அது கூட நல்ல ஒரு அணுகுமுறை தானே. எதிர்கட்சி சொன்னாங்கிறதுக்காக அதை அப்படியே மாத்துறது இல்லாம, அது நியாயமா இருந்தா அதை அப்படியே ஏத்துக்கிறது, தப்பா இருந்தா மட்டும்தான் மாத்தணும் அப்படின்னு சொல்வது கூட தமிழ்நாடு அரசியல் இப்ப நீண்ட காலத்துக்கு பின்னால இப்போ ஒரு நாகரிகமான அணுகுமுறையாக வந்து. இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆறாங்க அப்படின்னா வேஷ்டி சட்டையோட வருவாங்க. ஆனால் இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கோட் வந்து எல்லாராலும் பேசப்பட்டிருக்கு. இளைஞர்கள் மத்தியில் எப்படி படத்தில் வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு வருவாரோ அதே மாதிரி ஒரு முதலமைச்சராகவும் வராரு. இது வந்து மக்கள் மத்தியில் போகும்போது இதே மாதிரி போக முடியுமா அப்படிங்கிற கேள்விலாம் எழுப்புறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் சரியான கேள்வி. இதற்கும் நான் காமராஜர் சொல்லணும். அவரிடம் ஒரு முறை நான் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் பேசும்போது சொன்னதற்கு
அதுதான் மறக்க முடியாத விஷயம். அவர் அற்புதமான ஆங்கிலம் பேசுவார், தெலுங்கு பேசுவார், கன்னடம் பேசுவார், மலையாளம் பேசுவார், இந்தி அற்புதமாக பேசுவார், பெங்காலி கூட பாதி பேச தெரியும். ஆனால் மேடையில் சாகும் வரை ஒரு வார்த்தை கூட அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷே பேச தெரிஞ்சவர், ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை கூட பயன்படுத்தலை. ஒரு நாள் திடீர்னு கடைசியில் எனக்கு ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேயான்னு. என்னன்னு கேட்டார். நீ தான் எப்போவே கேள்வி கேட்டிருப்பேன்னு புதுசாக தூபம் போடுறீங்க. நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் அரைகுறை தான், இங்கிலீஷை தமிழில் எழுதி வச்சு படித்து மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு பிரமாதமாக பேசுறீங்க, வெளியில் யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சஞ்சீவ் ரெட்டி வந்தாருன்னா ரூம்குள்ளே தெலுங்குல பேசுவார், நிஜலிங்கப்பா வந்தால் ஒரு ரூம்குள்ளே கன்னடத்தில் பேசுவார். இதை பார்ப்பது ரொம்ப அபூர்வம் தான். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால அதை கேட்டேன். ஒன்று, உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். நம்ம மக்கள்லாம் அப்பாவி மக்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியும்னு 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டேன்னா அவங்க அச்சத்தோட ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் பாணியிலே பேசினா தான் நம்ம ஆள்னு வந்து நெருங்கி வந்து மனம் திறந்து உண்மையை சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நிமிடம் வரை எனக்குள்ள நானே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு பாமரன் பேசுவதை போலே பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு பெரிய பாடம். நீங்க இந்த ட்ரெஸ் கோடு வந்து முதலமைச்சர் இதை மாற்றிக்கொள்வதுதான் நல்லதுங்கிற என்னுடைய அபிப்பிராயம். மக்கள் மத்தியில் அவர்களுக்குள் ஒருவன் என்கின்ற அந்த உணர்வை மேலும் வலுப்படுத்துகின்றவரை நம்முடைய பேச்சு மட்டுமல்ல, நடவடிக்கை மட்டுமல்ல, உடை கூட இருப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் என்னுடைய மாற்று கருத்து இல்லை. விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து ஒரு சோஃபா வந்து இறங்குது அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டிருக்கு. நேற்று சிவி சண்முகம் அவருடைய வீட்டுக்கு போனார், அப்போது ஒரு சோஃபா வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போகிறதாக இருந்தது, அங்கே வந்து சோஃபா வந்து இறங்குது. இந்த சோஃபாவுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக இன்னைக்கு காலையிலேருந்து எழுதி ஆரம்பிச்சிட்டாங்க, பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்வது நாகரிகம் இல்லை. அந்த சோஃபா அப்படி போறதுனா ஏதாவது போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு காலையில சொல்லி முடிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு முதலமைச்சர் என்பவர் சும்மா வேடிக்கை மனிதர் அல்ல. ஒரு நாளைக்கு 10 இடத்துக்கு கூட போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு புது புது சோஃபா எப்படி போக முடியும்? நடைமுறை போகுதே, போயிட்டு இருக்கே அப்படிங்க நான் சொல்றேன். எழுதுறா சார், நீங்க பொய்யா எழுதிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு மீடியா எப்படி போயிடுச்சு, பொய்யை மட்டுமே எழுதுறது பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு பெரிய மீடியால பெரிய பத்திரிகைக்காரன் அவர் என்ன சொல்றாரு, ஐயோ என் மனசே தாங்கலைங்க, 1,30,00,000 பேருக்கு 5,000 ரூபா கொடுத்தாரு ஸ்டாலின். அப்படின்னா வீட்டுக்கு 2 பேர், 2,60,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கணும், ஓட்டே போடல, என் மனசு தாங்க முடியல. இப்படியா ஒரு மீடியாக்காரன் சொல்லுவான்? அந்த கொடுத்த 5,000 ரூபா ஸ்டாலின் அப்பா வீட்டுல இருந்து கொடுத்ததா? அரசாங்க படத்தை கொடுக்கறதுக்கும் தனியார் படம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் வேணாம். அப்படியே தனியார் படத்தை கொடுத்தா கூட, தனியார் சொந்த படத்தை கொடுத்தா கூட இது தப்புன்னு மீடியா சொல்லணும். ஆனால் தவறான எண்ணத்தை, சிந்தனையை உருவாக்குற வகையில் செய்கிறாங்க. இது அப்படியும் இருக்கலாம் என்று தான் எனக்கு தோணுது. இது உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வைகோ வீட்டில் அங்கே வேலை பார்க்குறவங்க விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி துரை வைகோ சொல்றாரு. இதெல்லாம் புதுசாக இருக்கே. இது ஒன்றும் புதுசு ஏங்க? உண்மையை சொன்னா புதுசுங்கிறீங்க, பொய் சொன்னா பாராட்டுறீங்க. ஒன்றும் புரியல சார். நீங்களும் நல்ல தமிழனா இருக்கீங்க. உண்மையை நேர்மையும் பேசுறவனை ஒத்துக்காம, தியாகம் பண்ணவனை நேர்மையான ஒத்துக்காம, பொய்யா பேசுறவனை மட்டும்தான் தலைவனா ஏத்துக்கிறது ரொம்ப நாள் அப்படியே நம்ம பழகி போயிட்டோம். இனிமேலா விடுவிடுவோமே. ஏன் துரை வைகோ அப்படி சொல்லி இருந்தால் நான் உண்மையிலே அந்த இளைஞனை பாராட்டுறேன். உண்மையே சொல்றார். நான் இதை முதல்ல சொன்னேன். எனக்கு வந்து விஜய்க்கு இப்படி ஒரு ஆதரவு இருக்கு எனக்கு தெரிந்தது. என் வீட்டில் இருக்க என் பேத்தி தான் ஓராண்டுகளுக்கு முன்னால சொல்லும் போதுதான், என்னடா சினிமா பார்த்து பல வருடங்கள் ஆச்சு, எனக்கு அதை பற்றி பெரிய புரிதல் இல்லை. விஜயுடைய அப்பா எனக்கு நீண்ட கால நண்பர், அவங்க தாய்மாவே எனக்கு மிக நெருங்கிய நண்பர். ஆனால் விஜய் இன்றைக்கு வரை நான் சந்திச்சதில்லை, அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் படத்தையும் பார்த்ததில்லை. ஆனாலும் என் வீட்டில் இருக்க 4 வயசு 5 வயசு இருக்க அந்த பேத்தி ஓடி வந்து பேசும்போது தான் என்னடா இப்படி இருக்கேன்னா, அப்புறம் வீட்டில் எனக்கு 9 பேத்திகள் ஒரு பேரன், என் பேரன் வந்தான். அவன்கிட்ட என்னடா அவங்க மாமா இப்படி சொல்லுதே, விஜயை பார்க்கணும் சொல்லுதேன்னா, ஆமாம் நீ பெரிய தலைவர், உனக்கு அமெரிக்கா தெரியும், ஜப்பான் தெரியும், வீட்டில் இருக்க எங்களை உனக்கு தெரியலன்னா என்னடான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே விஜய் தான் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என் வீட்டில் இருக்கிற பேரப்பிள்ளைகள் மொத்தமும் விஜயை ஆதரிக்கிற போது தான் இதுதான் யதார்த்தமா அல்லது இங்கே மட்டும் இருக்கா, இதை தெரிந்து கொள்வதற்கே நான் வந்து மற்றவனை மாதிரி படித்து சொல்கிறேன், வீடியோ பார்த்து சொல்கிறேங்கிறது இல்லை. மக்கள்கிட்ட கீழே கிராஸ் ரூட் லெவலில் பலதரப்பட்ட ஆட்களை போனேன். அதுக்கப்புறம் தான் பெரிய ஆச்சரியமாக ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டு தான் நான் தான் சொன்னேன்,
தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இதுவரையிலும் எவருக்கும் இல்லாத காட்டாற்று வெள்ளம் போல ஒரு மக்கள் கூட்டம் இவருக்கு பின்னால் வருகிறது. இதை சரியாக வழி நடத்தினால் அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் இந்த காட்டாற்று வெள்ளம் எப்படி கரையில் கடை உடைந்து போனால் நாசத்தை ஏற்படுத்துமோ அப்படி நாசமாகிவிடும் என்று அஞ்சுகிறேன். ஆகவே விஜய்க்கு பொறுப்பு அதிகம்னு அப்ப நான் சொன்னேன். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கிறத என் வீட்டில் இருக்கிறதே எனக்கு தெரியல. அதனால எப்போ யார் யாரை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது, இருக்கிறது. அதை எப்படி இவர் கையாளுகிறார் என்பதை பார்க்கணும். இவர் சரியா கையாண்டுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அதற்கான அறிவு நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நீங்க ஒரு பையன் பிறக்கிற போது இது நல்லா வருவானா கெட்டுவானா பார்ப்பீங்க. இன்னைக்கு காலையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்களே, நீங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மற்ற கட்சியினுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். டேட்டினா குப்பைங்கிறீங்க, கரெக்டா? சரியா? இல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தை சொல்றாங்க. டேட்டிங்கிறது குப்பை. ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டது. குப்பை தான் எருவாகணும். உங்களுக்கு தெரியுமா? விவசாயிக்கு தெரியும். எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையை புத்திசாலித்தனமான விவசாயி எருவாக்கி பயிரை வளர்க்கிறது பயன்படுத்தும். நீங்க சொல்ற இந்த டேட்டி பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா நல்லதுதான். நீங்க எதுக்கு பயன்படுத்தினீங்க சொல்லுங்க? 5 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நாங்க என்னென்ன செஞ்சோம் நான் முன்னால சொன்னேன். 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எதுக்கு வாங்கினீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? கரண்ட் பில்லு எவ்வளவு கூடி இருக்கு? வீட்டு டாக்ஸ் எவ்வளவு கூடி இருக்கு? நீங்க போடாத டாக்ஸ் ஏதாவது உண்டா? நாட்டில் ஏதாவது சட்ட ஒழுங்கு இருக்கா? 2 வயசு குழந்தை இருந்து 70 வயசு கிளைவர்களும் பாதுகாப்பு இல்லை. மது, அதாவது கஞ்சா அபின் கிடைக்காத இடமே இல்லை. பள்ளிக்கூட பக்கத்தில் பொட்டி கடையெல்லாம் வந்துச்சு. இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கே கூச்சமா இல்லையான்னு தெரியல. இல்ல இப்ப திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இப்போ அவங்க விருப்பம் சார். நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன் சார். திமுக போட்ட பிச்சை அதெல்லாம் சொல்ல வரீங்க? இல்ல அவங்க அதைத்தானே சொல்றாங்க. அதைத்தாங்க நான் திரும்பி சொல்றேன். அவங்க அந்த பைத்தியக்காரன் போய் கேளுங்க. உங்க கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறது உங்களுக்கு துப்பு இல்ல? அதை ஜெயிக்க வச்சுட்டு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. உங்க தலைவரை ஜெயிக்க வைக்க முடியல, உங்க பொதுச் செயலாளர் ஜெயிக்க வைக்க முடியல, மற்றவங்களெல்லாம் நீங்க போட்டு என்ன பேச்சு இது? பேரே மாறி போயிடும். உதயநிதிங்க பேரை காப்பாத்தணும்னா கொஞ்சம் ஒழுங்கா பேசணும். இப்ப அவங்க தயவோட தான் இந்த ஆட்சி. அவங்க தயவு இல்லை சார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அவங்க அப்பா பாட்டை வாங்கி கொடுத்ததா? அப்ப கேட்கலாமா? சொல்லுங்க சார். சுதந்திரம் வாங்கலான்னு உங்களுக்கு ஆட்சி ஏது? ஜனநாயகம் ஏது? நீ எம்எல்ஏ ஏது? உங்க அப்பா முதல் மந்திரி ஏது? உங்க பாட்டா முதல் மந்திரி ஏது? உங்க கட்சி ஏது? இந்த செட்டாய் போட்டுட்டு நெஞ்சறிவித்து வர முடியுமா? அப்ப அதுக்கு யாருக்கு பிச்சை போட்டா? காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் தியாகம் பண்ணுவான். நீங்க போட்டுக்கிட்டு நாங்க போட்ட பிச்சைங்களா? நாவடக்கம் தேவை. காங்கிரஸ் கட்சி முதுகல் குத்திருச்சு. நீங்க எல்லாம் எல்லாரும் நெஞ்சில குத்துவீங்க, அவங்க முதுகல குத்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்ற தலைவர்கள்லாம் வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி யாருமே சொல்லல. நீ யாரு முதலாளின்னு கேக்குறேன். நான் என்ன சொன்னேன்? நாங்க பண்ண தியாகத்துல தான் உனக்கு இந்த வாழ்வே வந்திருக்குன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? நீ யார் முதல்ல? என்னோ பெரிய தியாகி மாதிரி எரவாடா ஜெயில 10 வருஷம் இந்த தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் இந்த வயசுல பேசுறது தப்பு. மரியாதையா பேசினா மரியாதை கிடைக்கும். இப்படி போனா ரொம்ப அவமானப்பட வேண்டியிருக்கும். 28 இடங்கள்ல போட்டிட்டு கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்கோம். காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரி, 91ல 190 இடத்துல போட்டு 2 இடத்துல தான் ஜெயிச்சீங்க. தமிழ்நாடு வரலாறுல இதுதான் கம்மி. எங்களுக்கு காங்கிரஸ் தனித்தனியா நிக்கிற போல அதிகம் தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க 2 இடத்துல ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்கு. திரும்பி வந்தீங்கல்ல. ஜனநாயகத்துல இப்ப பெரிய கட்சி, இது சின்ன கட்சி, இது எப்பவும் ஜெயிக்கும், இது எப்பவும் தோக்கும், ரெண்டும் கிடையாது. யார் வேணாலும் எப்பவும் ஜெயிக்கலாம், எப்பவும் தோக்கலாம். அந்த அடிப்படை புரிந்து கொண்டால் அந்த பையனுக்கு நல்லது. இல்லைன்னா அவமானப்பட்டு தீரணும். அதிமுகவை அழிக்க பார்க்கிறது பாஜக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தாவேகாவும் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற விமர்சனங்கள். அப்ப திமுக அதிமுக வளர்க்க பாக்குதா? இப்பதாங்க தெரியுது எனக்கு. திமுக அதிமுக வளர்க்கணும்னு திமுக நினைக்குதா? சொல்லுங்க சார். என்ன பொண்ணு பேச மாட்டீங்க? அதிமுகவை வளர்க்கணும் அப்படின்னு திமுக நினைக்குதான்னு நேரடியா கேட்கற சொல்லுங்க. 2 பேரும் ஊரை ஏமாத்துறது போதும், அடங்கி இருங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.